துவக்க வழிபாட்டுடன் நம்முடைய பேராயர் அவர்கள் இந்த திருநிலவை துவங்குகிறார்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம்முடைய அமைதியும் மீட்புமான கிறிஸ்துவின் ஒளி உங்களோடு இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, ஆச்சரியங்களுக்கும் அருங்குறிகளுக்கும் நடுவே கிறிஸ்து இயேசு யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் பிறந்தார். அவருடைய பிறப்பு நம் மனங்களுக்கு மகிழ்ச்சியையும் உள்ளத்திற்கு புத்துளியையும் கொடுக்கின்றது. அலங்கரிக்கப்பட்ட இந்த வரத்தின் வழியாக கிறிஸ்து நம்மிடையே வரவேற்போம். அதன் ஒளி விளக்குகள் நிறைவான ஒளியை நோக்கி நம்மை வழி நடத்துவதாக. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 22 முதல் 24 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனிக்கொப்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நாம் சொல்ல வேண்டிய பல்லவி: கிறிஸ்து நம்மை ஒளிர்விக்க வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பல்லவி: கிறிஸ்து நம்மை ஒளிர்விக்க வருகின்றார். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே. மக்கள் இனங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே, ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். பல்லவி: மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன. ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. மக்கள் இனங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். பல்லவி: விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடன், மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி: இறைவன் நம் மீதும் நம் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கும் இம்மரத்தின் மீதும் ஆசி வழங்க மன்றாடுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எம் உள்ளங்களில் ஒளியேற்றி அருளும். நம் மனங்களை ஒளிரச் செய்யும் கிறிஸ்து இயேசுவின் மகிழ்ச்சியை என்றும் திரு அவை பிரதிபலிக்க வேண்டுமென ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எம் உள்ளங்களில் ஒளியேற்றலும். ஒளிரும் இந்த மரமானது மாட்சியின் மரமான சிலுவையில் இயேசு மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றியதை நினைவூட்ட வேண்டுமென ஆண்டவரை மன்றாடுவோம். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி நம் இல்லங்களில் என்றும் தங்க வேண்டுமென ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எம் உள்ளங்களில் ஒளியேற்றி அருளும். கிறிஸ்துவின் அமைதி நம் உள்ளங்களிலும் நம் நாட்டிலும் குடிகொள்ள வேண்டுமென ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எம் உள்ளங்களில் ஒளியேற்றி அருளும்.
நம்பிக்கையோடு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த இறை வேண்டுதலை அனைவரும் ஒன்றாக கூடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எம் இறைவா, வானில் ஒளிதரும் அற்புத படைப்புகளான சூரியனையும் நிலவையும் விண்மீன்களையும் படைத்ததற்காக உம்மை போற்றுகின்றோம். மக்களாகி எங்களுக்கு ஒளிதரும் திருச்சட்டங்களுக்காகவும் இறை வாக்குகளுக்காகவும் அதன் ஞானத்திற்காகவும் உம்மை போற்றுகின்றோம். திருமகன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததற்காக உம்மை போற்றுகின்றோம். அவரே இம்மானுவேல், இறைவனாய் எங்களோடு இருக்கிறார். அவரே அமைதியின் அரசர். அவரே எங்களை உமது வியப்புக்குரிய பேரன்பால் நிரப்புகிறார். இறைவா, இந்த மரத்தில் உள்ள ஒளி விளக்குகளை நாங்கள் ஏற்றும்போது எங்கள் மீது உமது ஆசையை பொழிந்தருளும். இம்மரம் தரும் ஒளியும் ஊக்கமும் எங்கள் மனங்களில் மகிழ்ச்சியால் நிரப்புவதாக. இம்மரத்தினால் மகிழ்வுறும் அனைவரும் நீர் அளிக்கும் மீட்பினை அறிந்து அதில் மகிழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது பாடகர் குழுவினர்கள் ஜாயின் டு த வேர்ல்ட் என்ற மகிழ்ச்சியின் ஆரவார பாடலை பாட நம்முடைய பேராயர் அவர்கள் கிறிஸ்து பிறப்பு வரத்தை ஒளிர்வித்து அர்ச்சிப்பார்.